ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். என்னம்மா தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணுறியேன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் திட்டாதீங்க. ஏன்னா என்னால் அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் நான் அந்த வேலைகள் பூஜை வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு இதை எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எதுவும் தவறுதெல்லாம் எடுத்துக்காதீங்க. லேட்டாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசை தான். பட் எடிட் பண்ண நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் நிறைய ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்ததுனால ரெடி பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பூஜை அப்படிங்கிறது நம்ம தீபாவளி திருநாள் அன்னைக்கு தான் செய்கிறது. இந்த பூஜை இதை பற்றி நான் வீடியோ முன்னாடியே போட்டிருந்தேன். ஸோ லாஸ்ட் இயரும் வந்து அந்த செய்முறை வீடியோவும் நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் நல்லா வந்து ஒரு அப்ரிஷியேட் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தீபாவளி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும்ல. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம் செய்கிறது, குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு வந்து துணிமணி எல்லாமே வந்து ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில் எனக்குமே வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே நான் எடுக்கலை. எங்களுக்கு எப்போவுமே நானும் என்னுடைய கணவரும் சரி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி அவர் எனக்கு எடுத்து கொடுத்தாரு, அவர் மட்டும் எடுத்துக்கலை. எல்லாருக்கும் எடுத்திருக்கேன், ஏன் நீ எடுத்துக்கலன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. எப்போவுமே பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுப்போம். அன்னைக்குன்னு பார்த்து எடுக்கலை. ஆனால் ஒரு வாரம் கழித்து தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த நாளில் வந்து புது துணி எதுவும் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ட்ரெஸ்ஸு அது வந்து ப்ளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நான் இப்போ போட்டிருக்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா அத்தையோட சாரீ, அவங்களுடைய புது சாரீ. அந்த மாதிரி சாரீ அவங்களுக்கு கட்டினா செட் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சாரியை நான் வந்து ப்ளவுஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டேன். குபேர பூஜை பண்ணும்போது எல்லாருமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் அன்றைக்கி நான்வெஜ் செய்வோம் இல்லையா. ஆனால் அன்றைக்கி வந்து நாங்கள் செய்யலை. ஏன்னா நான் 48 நாள் பிரம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி விரதம் இருக்க போகிறேன். நமக்கு வேலை அதிகமாக இழுத்துக்க கூடாதில்ல. நான்வெஜ் செஞ்சுட்டு நம்ம வீடு க்ளீன் பண்ணுறது அந்த ஒர்க்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஆல்ரெடி நிறைய ஒர்க் செஞ்சுருக்கோம் இல்லையா. அதனால் ஸோ எங்கள் கணவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தார். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான்வெஜ் விஷயத்தில் யாரும் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணலை. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சு கொடுத்தோமோ அதை தான். ஆனால் அந்த அன்னைக்கு எதுவுமே சாப்பிட முடியல. அப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. தீபாவளினாலே பலகாரம் செய்வோம், நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிடவே முடியல. அதாவது அப்படி எப்படி நின்று போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு நோன்பு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அடுத்த நாள் ரெட்டப்பட்டையில் வந்துச்சு இல்லையா. அதனால் அடுத்த நாள் தான் எங்களுக்கு நோன்பு இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக நம்ம குபேர பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் அங்கே பட்டாசு வெடிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டை மறுபடியும் ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பூஜை வேலைகள் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ மன நிறைவு கொடுக்குற ஒரு பூஜை. மகாலட்சுமி பூஜை அப்படின்னா யாருக்கு தான் வந்து கஷ்டம் இருக்காது. அந்த பூஜை எப்படியாவது நான் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு டைமும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி குபேர பூஜையை நல்லபடியாக நான் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சுருந்தேன். அந்த காயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணது எல்லாமே நான் வந்து செலவு பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம அதை நம்மளாக வச்சுக்கிறத விட நம்ம மூலமாக நிறைய பேருக்கு போச்சு அப்படின்னா நம்ம சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுற காயின்ஸ் இல்லையா. ஸோ அதை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது அவங்களுக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் இல்லையா. அதனால் நான் அப்பப்போ வந்து யாருக்காவது காசு கொடுக்கும் போதோ இல்லை கோவிலுக்கு போகும்போதோ இல்லைனா கடையில் போய் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சில்லறை இருந்துச்சுன்னா அது எல்லாமே மாற்றிடுவேன். அந்த நோட்டு எல்லாமே மாற்றிடுவேன். வருஷம் வந்து புதுசாக நோட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான் வந்து ஒரு மனசில் வந்து
ஒரு வைராக்கியத்தோடு தான் இருந்தேன். என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து மாற்றம் கிடைக்கணும். நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது சில நேரத்தில் தெரியாது இல்லையா? ஸோ நானும் வந்து கிராஜுவேஷன் முடித்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு கெரியரை பற்றி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஜாபை வந்து குவைட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பிஸ்னஸும் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே வந்து சக்ஸஸ் கொடுக்காதில்ல. ஸோ நாம் வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? குழந்தைங்களை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே எதனா பண்ணாலும் குழந்தைங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்கணும். ஸோ அத்தை மாமா வந்து ஏஜ்டு அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் முருகருக்காக வந்து 48 நாள் பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ என்னம்மா நீ வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வீடியோவை வச்சுட்டு முருகரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. ஸோ நான் அப்படியே என்னுடைய லைஃப்பை பற்றி நான் சொன்னால் மட்டும்தான் அடுத்தடுத்து வீடியோவில் நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். நான் எடுத்தோடனே இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னும் போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியாது. ஸோ அதனால தான் நான் குபேரர் பூஜையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நான் ஆல்ரெடி நிறைய குபேரர் பூஜை போட்டிருக்கேன். இது ஜஸ்ட்டு வந்து இன்றைக்கி அந்த 48 நாள் பூஜையை நான் எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறத வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் பூஜையோடு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது 5 வருஷம் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே சும்மா வீட்டிலே இருக்கிறது எனக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் பார்த்தோன்னா ஜாப்பு போகாமல் வீட்லேயே இருக்கே அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்குமே வந்து வெளியே பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, நம்ம கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து சின்ன சின்ன குழந்தைகள். எனக்கு பார்த்துக்க சப்போர்ட் இல்லாததுனால தான் என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கேப்பு விட்டதுனால வேலைக்கெல்லாம் போய் அங்கே நமக்கு இப்போ இருக்கிற உடல் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து எழுந்திரிச்சாலே 2 பேபிக்கு அப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் எதுவுமே என்னால் வந்து யோசிக்கவும் முடியல. ஸோ ரொம்ப கேப் விட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வந்து வேலைக்கு போகணும், வீட்டிலேயே ஏதாவது முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ யோசிச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப். ஸோ இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதில் நிறைய ஒரு அனுபவம்லாம் கிடையாது. ஸோ எப்பவும் போல் போடுறதே ஏதோ ஒன்று பண்ணுறதை போட்டுட்ருப்பேன். இல்லை வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் கிடைச்சா அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன் வீடியோ போடும்போது வராகி அம்மன் வந்து எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம நியூஸ் கேட்கும்போது எனக்கு வராகி அம்மனுடைய நியூஸும் வரும்போது ஸோ அவங்களையும் நம்ம கும்பிட விட்டோம். அதாவது எதை தின்னா பித்தன் தெளியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அம்மா எனக்கு வந்தது காரணம் வந்து இப்படி தான். அவங்கள கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு வீட்டில். ஒருத்தருடைய வருமானம் நமக்கு பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய ஃபெயிலியரு இதெல்லாம் பார்க்கும்போது குடும்பத்தில் ஓவராக கடன் பிரச்சனையும் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் வந்து நான் வராகி அம்மாவை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு வந்து எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய பூஜையை விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்து பேசுவாங்க, ஒவ்வொன்றுத்தையும் உணர்த்துவாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம அப்பா முருகரையும் வந்து கும்பிட ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே வந்தது தான் நம்ம முருகர். நான் முருகரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தான். ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து அதிகமாக காட்ட மாட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். முருகரை வந்து அதிகமாக கும்பிட அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். அவர் கும்பிட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ நமக்கு இனிமேல் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு இடத்த கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோன்னா அந்த இடம் வந்து நம்மளை அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லாத்தையுமே அது வழி காட்டும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவரை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமா உணர ஆரம்பிச்சது. ஸோ 48 நாள் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் அவர் வந்து எனக்கு வந்து உணர்த்தியிருக்கார். என்ன உணர்த்தியிருக்கார் அப்படின்னா, அவர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் பேசுவேன். நான் வந்து எனக்கு இப்படி இருக்குது என்னுடைய சூழ்நிலை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து எதில் போகிறது, ஃபினான்ஷியலி ஸ்ட்ரக்காகி நிற்கிறேன், அதுலேயும் என்னால் போக முடியல. மேற்கொண்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போனோன்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு முழுமையாக தெரியாது. ஸோ எல்லாத்துலேயும் பாதியாக நான் நிற்கிறேன், ஏதாவது ஒரு வழிகாட்டு, நான் எந்த வழியில் போனால் எனக்கு சரியான பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட வந்து இந்த 48 நாளில் அந்த ஒரு கோரிக்கையை வச்சுருந்தேன்.
அதை வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 48 நாள் இது வரைக்கும் நான் நிறைய பிரம்ம முகூர்த்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு இது இருக்காதுங்க. ஆனால் இந்த வாட்டி என்னை விடாமல் அவர் எழுப்பி விட்டுட்டாருன்னு சொல்லுவேன். நான் எல்லா விதத்துலேயும் சொல்கிறேன். நான் விரதம் இருக்கேன்னு வீட்டில் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே என்னை அறியாமல் தூங்கிட்டா கூட என் பசங்க மூலமாவது சரி, இல்லை என்னுடைய கணவர் மூலமாவது என்னை எழுப்பி விட்டுருவாங்க. மணி ஆயிடுச்சு, பூஜை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. என் கணவருக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது. எதுக்கு உன்னை வருத்திட்டு நீ சாமி கும்பிட்ற, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கும்பிட்ற. சில நேரத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த கரெக்டான டைம் தூங்காமல் டக்குன்னு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடல் வந்து செட் ஆகாதில்ல. ஸோ இப்படிலாம் திட்டுவாங்க, இதெல்லாம் இருந்துச்சு. அதையும் மீறி எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் இல்லையா, நமக்கு இதுதான் வழின்னு காட்டுறதுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கோவிலுக்கு திருச்செந்தூர் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. எனக்கு என்னடா அது, எல்லாருமே திருச்செந்தூர் போகணும்னு சொல்கிறாங்க, கடவுள் எல்லா இடத்துலையும் தானே இருக்கார், ஏன் திருச்செந்தூர் மட்டும் போகணுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரு அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பித்த கோவில், முருகர் கோவிலுக்கு போனாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் திருச்செந்தூர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, நானும் திருச்செந்தூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முயற்சி செய்யணும் இல்லையா. ஆனால் என்னுடைய கணவர் வந்து எதுவுமே எனக்கு சொன்னாலும் சரி பார்க்கலாம் அவருக்கு விருப்பம் இருந்தால் தானே கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் நான் வந்து முருகர்கிட்ட, அப்பா எனக்கு வந்து திருச்செந்தூர் போகணும்னு இல்லை, என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நான் உன்னுடைய திருத்தலம் எங்கே வரணும் அப்படிங்கிறத நீயே எனக்கு உணர்த்துப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ ஒரு கமெண்ட் எனக்கு வந்தது, அக்கா நான் வந்து 48 நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என் கணவர் கூட பழனிமலை போயிட்டு வர வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு சிங்க் ஆச்சு. எதுக்கு பழனிமலை பற்றி இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிங்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முருகர்கிட்ட நான் பேசிட்டேன். ஒரு 3 நாளைக்குள்ளே எனக்கு பழனிமலை பற்றி தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நமக்கு அவர் என்ன சொல்ல வராரு, நீ பழனிக்கு வா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ இதை சொல்கிறியாப்பா, எனக்கு நான் அங்கே தான் வரணுமா, நீ சொல்லு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் எனக்கு அந்த திருச்செந்தூர் போகணுன்ற ஆர்வமே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஏன் திருச்செந்தூர் போகணும், எல்லா இடத்துலையும் அவர் இருக்காருல்ல, அவர் நம்ம எங்கே கூப்பிட்றாரோ அங்கே போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் சொன்னேன். இதை வந்து இன்னும் எனக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டால் போதுமா, என்னுடைய கணவர் என்னை கூட்டிகிட்டு போகணும், பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அப்பா நான் அந்த மாதிரி முருகர்கிட்ட கேட்டேன், அவர் என்னை பழனிக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொன்னார் எப்படி சொன்னார் அப்படின்னும் போது ஒரு இன்சிடெண்ட், அவர் இருக்கும்போதே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. டிவியில் வந்து ஒரு கோவிலை பற்றி காட்டுறாங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் முருகர் இவர் தான், இப்படி இந்த கோவில் அந்த கோவில் நான் குழந்தைக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும், மற்றபடி யார் சொன்னால் தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது டிவியில் வந்து முருகருடைய கோவில் வந்து காட்டுறாங்க. டக்குன்னு என் பையன் வந்து, அம்மா பழனிமலை முருகரை காட்டுறாங்க பாருங்கம்மா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படி ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டு, அதெல்லாம் பழனிமலை கிடையாதுடா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைம்மா அவர் தானம்மா கோச்சிக்கிட்டு போய் மலையில் உட்காந்துருந்த கோவில் தானம்மா இது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா என்னோட வீட்டுக்காரர் பார்க்குற, அவரே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் பார்க்குறாரு. இது யார்டா உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தானம்மா சொல்லியிருக்கீங்க அவர் வந்து மலையில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நீயே என் குழந்தை மூலமாக எனக்கு சொல்கிறியோ, உங்ககிட்ட வேண்டிதான் அந்த குழந்தையும் எனக்கு கிடச்சிது, அவன் வாயாலே நீ சொல்ல வச்சுட்ட அப்படின்னும் போது தான் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அவர் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு தடங்களாக யார் இருக்கா, என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார், ஆனால் முயற்சி எடுக்க மாட்டார். ஆனால் அவரே வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, ஓகே, நான் 48 நாள் பூஜை முடிஞ்சு நான் வந்து கண்டிப்பாக அந்த சன்னதிக்கு வரணும், என்னை நீ சீக்கிரமாக கூப்பிடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 48 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவர்கிட்ட இது மாதிரி கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் போதே எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் நாலேஜ் இருக்குது. அப்போ இருந்தது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அதில் பெருசாக ஈடுபாடு கொடுக்கல. ஆனால் குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து குட்டி குட்டி ஃப்ராக்கு, பாப்பாவோட ஓல்டு நைட்டியை வச்சு ரீயூஸ் பண்ணுறது, எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டலை. ஆனால் எனக்கு நிறைய மறைமுகமாக வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து உணர்த்தினார். அதுக்கப்புறம் வந்து
என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நீ வந்து உன் வீட்டில் பக்கத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடு அப்படின்னு. எனக்கு ஒரு பயம், ரொம்ப நாள் கேப்பு விட்டாச்சு, நமக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களுக்குன்னு தைச்சி கொடுக்கும்போது அவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமே, இப்படிலாம் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வீட்டிலே இருந்து அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. நம்மளால் வந்து பாசிட்டிவாக அடுத்து திங்க் பண்ணவே முடியல, ஒரு போல்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஆனால் எனக்கு இந்த 48 நாளில் உண்மையை சொல்லணும்னா, நீ செய், இதுக்கப்புறம் உன்னை என்ன வந்து தடுத்துற போகுது, சரி அந்த குறையே இருந்தாலும் என்ன, அது திருத்திக்கிறேன்னு சொல்லி மாற்றிக்கோ, அவ்வளோதானே, அதில் என்ன நீ வந்து இது பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் மூலமாகவோ சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, என்னுடைய அக்கா மூலமாகவோ, எப்படியோ ஒரு விதத்தில் வந்து நீ பண்ணுன்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணது அதுதான். அதுக்கப்புறமா நான் ஆயுத பூஜை வந்தது இல்லையா, அப்போ வந்து நான் ஒரு போர்டு அடித்தேன். போர்டுனா ஒரு லேமினேஷன் ஷீட் போட்டேன். நான் வந்து அந்த லேமினேஷன் ஷீட் போட்டு வீட்டிலையே ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு சொல்லி வெளியே வந்து போர்டு மாட்டினேன். அந்த போர்டில் நான் வச்ச பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் வேலன். ஸோ முருகரோட பேர் தான் எனக்கு நல்ல பேராக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு மகிழ் வேலன் அப்படின்ற பேர் வந்து அமைஞ்சுது. ஸோ அந்த பேர் தான் நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் மெயின் கேட் டோரில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் வராங்க. அவங்க வரும்போது நான் நல்லபடியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஃபீட்பேக்கும் வந்து நல்லா வருது. அப்படின்னும் போது எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது இல்லை. ஸோ இந்த 48 நாளில் நான் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை போக்கிட்டு நான் அதை தன்னம்பிக்கையாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு இந்த இதில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். இன்னும் அவர் என்னை வர சொன்ன கோவிலுக்கு இன்னும் நான் போகலை. ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, அதனால் புயல் வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக போகணும், அதெல்லாம் முடியட்டும், நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் எனக்கு ஹோப் கொடுத்துருக்காரு. அதனால் நான் நம்பிட்டுருக்கேன். அது முடித்த உடனே நாங்கள் நல்லபடியாக வந்து பழனிமலை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் முன்னாடியே சொல்ல வேணாம், நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம், ஒரு வீடியோவோ போடுவோம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் நான் வந்து நிறைய பேர் வந்து 48 நாள் பூஜை போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்ததுனால, சரிப்பா எவ்வளோ நாளாக நம்மளை பார்த்து நிறைய பேர் பூஜை பண்ணுறீங்க, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பூஜை பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து எனக்காக நீங்கள் பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியணும், உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னா அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எந்த கடவுளை நீங்கள் கும்பிட போகிறீங்களோ அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, ஒரு வைராக்கியத்தோடு செய்யுங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக இந்த வீடியோவில் இப்படி சொல்லிட்டாங்களா அதுக்காக நம்ம செய்வோம், அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, டிவியில் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே உடனே வேணும்னு நினைப்போம், அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வைராக்கியமாக இருந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதம் இருக்கும்போது கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம மனசில் வந்து அந்த வைராக்கியம் அப்படிங்கிறதே இல்லைங்க, அதுதான் உண்மை. நம்ம அப்படியே அந்த வைராக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து நல்லா உணர்ந்துட்டேன். ஸோ இதில் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ மன்னிச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது, நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பூஜை வந்து நல்லபடியாக நான் பண்ணிட்டேன். இந்த பூஜை பண்ணிங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா தடை வருது இல்லையா, அந்த தடை எல்லாமே போக்குறதுக்கு தான் இந்த பூஜை வழிபாடு எல்லாமே. ஸோ பூஜையே பண்ணாமல் நீங்கள் முயற்சி பண்ணாலும் மனசில் நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க, எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்குங்க. சில பேர் பூஜை பண்ணாதான் நம்ம வாழ்க்கை மாறுமான்னு சொல்லிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன நல்லதுன்னு படுதோ அதை தாராளமாக செய்யுங்க. இந்த பூஜையை ப்ராப்பராக பண்ணலன்னா தப்பாயிடுமாலாம் நினைக்காதீங்க, எல்லாமே கடவுளுடைய செயல் தான், அவங்க இல்லாமல் நாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நாம் நம்பணும், நம்மளை மீறியும் ஒரு சக்தி நம்மளை இயக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை நம்பினா மட்டும்தான் அதை நம்மளால் உணர முடியும். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.